Hi friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி செய்யாம யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ரெசிபி பிடிக்காமலும் யாரும் இருக்க மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ரெசிபி பண்ணிடுவாங்க. அப்படி என்ன ரெசிபி நீங்க யோசிக்கிறீங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார். சாம்பார் தான் நீங்க யோசிக்காதீங்க. சாம்பார் என்ன காய் வச்சாலும் நல்லா இருக்கும், காயே இல்லாம செஞ்சா கூட நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட சாம்பார் நெல்லிக்காய் வச்சு பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நெல்லிக்காய் சாம்பார் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு 5 நெல்லிக்காவை ஒரு பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். நெல்லிக்காய் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியமே கிடையாதுங்க. தண்ணி லைட்டா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நெல்லிக்காய் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணில் போட்டு எடுக்கும்போது நெல்லிக்காவை இந்த மாதிரி அழகா நம்மளால கட் பண்ண முடியும். நீட்டா இந்த மாதிரி செதில் செதிலா நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லா நெல்லிக்காவுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ குக்கர்ல துவரம் பருப்பை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ ஒரு மண்சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு பெரிய தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச பருப்பை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகைன் நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச நெல்லிக்காவை இதுல சேர்த்துக்கலாம். அகைன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாம்பார் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. சாம்பார் பொடியோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
இந்த நெல்லிக்காய் சாம்பார் சாதத்தோடையும் நல்லா இருக்கும், தோசை கூடயும் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நான் நெல்லிக்காய் சாம்பார் கூட சைடிஷ் வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்ன டிஷ்னாலும் சைடிஷாக வச்சுக்கலாம். கூட வடகம் வச்சுருக்கேன். நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுட சுட சாம்பார் ரெடியா இருக்குங்க. இன்னைக்கு நான் இந்த சாம்பார் கூட சாதம், வாழைக்காய் ஃப்ரை, வடகம் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எனி சைடிஷ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. முக்கியமா அப்பளத்தை மறந்துடாதீங்க. இந்த சாம்பாருக்கு ஸ்பெஷலே இந்த அப்பளம் தாங்க. நீங்க இது சாதத்துக்கு மட்டும் கிடையாது, தோசை கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டேஸ்டியான சாம்பாரை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்போ அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.